Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது டாபிக் வைஸ் செஷன். ஸோ எரர் ஸ்பாட்டிங்காக கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி ஒரு சாப்டருக்குள்ள இருக்கிற எரர்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் கண்டிப்பாக நீங்கள் செஷன் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒரு பாட்டுமே ஒரு சாப்டர் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ உள்ள நீங்கள் எடுக்கும் பொழுது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் விஷயங்கள், அது இல்லாமல் கிராமட்டிக்கல் ரூல்ஸ், இது எல்லாமே தெரியும். ஸோ சால்வ் பண்ணி அந்த 20 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிருப்பீங்க. ஸோ டு நாட் ஜஸ்ட் லிசன் டு த வீடியோ, ஸோ ட்ரை டு மேக் நோட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ எதெல்லாம் உங்களுக்கு தெரியல இல்லை தெரிஞ்சே இருந்தாலுமே ஒரு சில விஷயத்த கொஷின் எழுதி அந்த ரூல்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இட்ஸ் கோனா மேக் டிஃப்ரென்ஸ் ஃபார் யூ. ஓகேயா? ஸோ அதாவது வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியும். ஸோ இதை பார்த்த பிறகு நீங்கள் போயிட்டு எரர் ஸ்பாட்டிங்லாம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே கரெக்டாக உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ நிறைய டிப்ஸ் வந்துட்டு இந்த வீடியோஸில் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 6 பார்ட்ஸ்லையுமே 6 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலையும் அது என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஐம் கோனா கிவ் யூ அ ப்ரீஃப் ஆஃப் தேட். ஸோ ப்ரொனவுன்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி. ஸோ இதெல்லாம் தான் வீடியோஸ் இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறதுல என்ன பார்க்க போறீங்கன்னா adverbial errors பத்தி தான் இந்த செஷன் இருக்க போகுது. ஓகேயா? ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த எக்ஸசைஸ் பார்ட், நான் வந்து adverbs அப்படின்னா என்ன அப்படின்றத தான் நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ adverbs யூஸ் பண்றீங்க ஒரு சென்டென்ஸ்ல அப்படின்னா அந்த வேர்டு வந்து எதை குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு adjective குவாலிஃபை பண்ணும். அதாவது இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், சரியா? இப்போ she is too talkative girl அப்படின்னு நான் சொல்றேன், சரியா? அப்போ இந்த she is too talkative girl அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கேர்ள்ன்றது ஒரு பர்சன். ஓகே, ஸோ அப்போ அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா சொல்லலாம்? நவுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ அந்த கேர்ள் வந்து நிறைய பேசுவாங்க அப்படின்றத டாக்கட்டிவ்ன்ற குவாலிட்டி வருது, விச் இஸ் அ அட்ஜெக்டிவ். அப்போ அட்ஜெக்டிவ்னா என்னது? ஒருத்தவங்களோட குவாலிட்டியை பற்றி பேசும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அட்ஜெக்டிவ் செஷனில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதுவும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டூ டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன், அந்த டிஓஓ எதை குவாலிஃபை பண்ணுதுன்னா அந்த டாக்கட்டிவ்ன்ற வேர்டை வந்து குவாலிஃபை பண்ணுது. அப்போது அட்வர்ப் அப்படின்றது வந்து இட் குவாலிஃபைஸ் த adjective. So இது ஒரு விஷயம் தெரியும். So அது இல்லாம it qualifies even another adverb. ஓகேயா? So அது இல்லாம it qualifies even a verb. அப்படி இல்லைன்னா ஒரு சென்டென்ஸை கூட அது குவாலிஃபை பண்ணும், ப்ரிப்போசிஷனை கூட குவாலிஃபை பண்ணும். ஸோ இந்த 5 விஷயங்கள் நம்ம வந்து நார்மலாக adverbs எப்படி குவாலிஃபை பண்ணுன்ற ஐடியா சொல்லியிருக்கேன். ஸோ செஷன் பார்க்கும்பொழுது யூல் ஹேவ் எக்ஸாம்பிள்ஸ் அபவுட் தட். ஸோ அதுக்கப்புறம் டெஃபினிஷன்ஸ், இது எல்லாமே கூட கொடுத்துருப்பேன். பட் எல்லாமே கொஞ்சம் நம்ம ப்ரீஃப் நோட்டாக நமக்கு இருக்கும், ஏன்னா எக்ஸசைஸ் பார்க்கறதுனால. ஸோ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச பிறகு எப்படி எக்ஸசைஸ்குள்ள போடுறோம், எப்படி வந்து அந்த வேர்டை வந்து இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா இல்லையான்றதை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகேயா? சரி, ஸோ இப்போ இங்கே நான் சொன்ன விஷயத்த அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுட்டு பாருங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு விஷயத்துல வரவே வராதுன்றதும் தெரிஞ்சுக்க போறோம், சரியா? ஓகே, ஸோ அட்வர்ப்னா என்னது? இட் குவாலிஃபைஸ் அ வேர்ப். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணோம் அப்படின்ற பாயிண்ட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேயே நம்ம சென்டென்ஸும் பார்த்துக்கலாம். எப்படி பாருங்க, ஷீ சிங்ஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேயா? அப்போ இந்த ஷீ சிங்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் அ வேர்ப், வேர் ஸ்வீட்ன்றத நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ ஸ்வீட்டும் அட்வர்ப் தான், ஸ்வீட்லியும் அட்வர்ப் தான். ஓகேயா? ஸோ சில வேர்ட்ஸ் ஹார்ட்னாலும் அட்வர்ப் தான், ஹார்ட்லினாலும் அட்வர்ப் தான். ஓகே, ஸோ பட் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் பொறுத்து இருக்கு. ஓகே, சரி. ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் குவாலிஃபைஸ் வாட்? இட் குவாலிஃபைஸ் அ வேர்ப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் குவாலிஃபைஸ் அ adjective அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ adjective எப்படி குவாலிஃபை பண்ணும் அந்த ஐடியா எங்க கிடைக்கும் பாருங்க. சீமா இஸ் அ வெரி குட் கேர்ள். அப்போ கேர்ள்ன்றது என்னன்னு சொல்லலாம்? நவுன்னு சொல்லலாம். கரெக்டா? அப்போ குட்ன்றது adjective சொல்லலாம். அப்போ இந்த வெரி அப்படின்னு சொன்னா எதை குவாலிஃபை பண்ணுது? இந்த குட்டை குவாலிஃபை பண்ணுது, which is adverb that is used. வெரின்றது it is qualifying this good. அப்போ வெரி கேர்ள்னு சொல்ல முடியாது, நவுனை குவாலிஃபை பண்ணல. இந்த குட்டை தான் எப்படி இருக்கு? வெரி குட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு the next point is or another adverb. அப்போ நான் சொன்னேன்ல, ஸோ adverb இன்னொரு adverb குவாலிஃபை பண்ணி கூட நமக்கு சென்டென்ஸ்ல வரும். ஸோ அது எப்படி வரும்? பிரேம் ரைட்ஸ் வெரி swiftly. ஓகே, ஸோ swiftly அப்படின்னு சொன்னா it is a adverb. அப்ப வெரின்னு சொன்னா it is also a adverb. அப்போ இந்த வெரின்றது இந்த swiftly தான் குவாலிஃபை பண்ணுது. அப்போ ரெண்டுமே adverb. அப்போ இந்த adverb it qualifies not only a verb
adjective but also another adverb. So இதுதான் நம்மளோட definition. Okay, and it also qualifies a sentence or any part of speech except a noun or a pronoun. அப்போ எந்த part of speech வேணாலும் qualify பண்ணோம், அதாவது prepositions கூட qualify பண்ணோம், பட் நவுனையோ இல்ல ப்ரொனவுனையோ qualify பண்ணாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸெப்ஷன் கேரக்டரை கொஞ்சம் நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து சொல்லும் பொழுது இப்போ இந்த சென்டென்ஸே எடுத்துட்டீங்கன்னா இந்த வெரி கேர்ள்னு நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா வெரின்றது adverb, கேர்ள்ன்றது நவுன். ஸோ இந்த கேஸே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ வெரின்றது குட்டை தான் நமக்கு குவாலிஃபை பண்ணி பேசும். ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்னல, ஸோ அதர் பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு எடுக்கும்போது ப்ரிப்போசிஷன் எப்படி குவாலிஃபை பண்ணணும்னு பார்க்கலாம். The aeroplane flew exactly over my head. ஓகேயா? ஸோ ஏரோப்ளேன் வந்து it just flew over my head அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த over அப்படின்னு சொல்றாங்கல்ல, so அதை வந்து exactly over அப்படின்னும் பொழுது this is a adverb which is qualifying this preposition அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? over is a preposition. okay, she threw the phone over the table அப்படின்னு சொன்னா இப்படி போய் விழுதுல, ஸோ அதான் இங்க சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரோப்ளேன் வந்து just flew over my headன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த over எக்ஸாக்டா over, ஸோ கரெக்டா என் தலைக்கு மேல போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த எக்ஸாக்ட்லின்றத அட்வர்ப்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டெஃபினேஷனை நல்லா புரிஞ்சுக்கணும்னு தான் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அந்த டெஃபினேஷனை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸையும் குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஐவ் காட் அ சென்டென்ஸ் ஆல்சோ. ஃபார்ச்சுனேட்லி த பைக்கர் டிட் நாட் ரிசீவ் எனி இன்ஜுரி. ஓகே, ஸோ மைட் பி ஹி வுட் ஹவ் மெட் வித் அன் ஆக்சிடென்ட், பட் தென் ஃபார்ச்சுனேட்டா பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த விதமான அடியும் படலை அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பைக்கர் டிட் நாட் ரிசீவ் எனி இன்ஜுரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் a full sentence that is given. okay, இந்த full sentence-யும் நமக்கு இந்த particular adverb வந்து qualify பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நவ் you would have understood the particular definition. ஸோ அதுக்கான சென்டென்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தெளிவாகவே அட்வர்ப்னா என்னன்றது புரியும். ஸோ இப்போ எதை அது குவாலிஃபை பண்ணோம், எதை குவாலிஃபை பண்ணாது அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அட்வர்ப்ஸ்ல வந்து நமக்கு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டென்சஸ்ல கூட பார்த்துருப்போம். அட்வர்ப் ஆஃப் டைம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, டைம் ஃப்ரேம் வந்து கடைசியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்வர்ப் ஆஃப் டைம் ஆர் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அது இல்லாமல் கூட நம்ம டென்சஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து she ate an apple அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஏட்டுன்றத வச்சு அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவோம். இல்ல she lost her book அப்படின்னும் பொழுது நம்ம தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ she lost இல்லைன்னா she saw this bird அப்படின்னு நான் சொல்லும் பொழுது saw, lost இது எல்லாமே பாஸ்ட்ல நான் சொல்றேன். சரியா? பட் எஸ்டர்டேன்ற டைம் ஃப்ரேம் நான் போடுறேன்னா adverb of time is used over there. வேற டென்சஸ்ல இதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், டாபிக் வைஸ் நீங்க பார்த்திருந்தா. அப்போ இங்க பார்க்கும் பொழுது அந்த adverb of time என்னன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? ஸோ எல்லாத்தையும் லிங்க்டாவே யோசிங்க. பிகாஸ் இங்கிலீஷ்ன்றது ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் இருக்கலாம், பட் அந்த சென்டென்ஸ்ல நமக்கு ஒரு வேர்டும் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு தெரியணும். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும்ட்டு கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வச்சு போடுறோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு செயின்டா இருக்கிறதுனால ஸோ எல்லாத்தையும் லிங்க் பண்ணி தான் we have to think. ஸோ அதனால தான் அந்த விஷயத்த கோட் பண்றேன். ஸோ இத்தனை வந்து அட்வர்ப்ஸ்ல இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு உள்ளர இருக்க அந்த வேர்ட்ஸ்ல ஒன்று ரெண்டு வச்சு நான் எக்ஸாம்பிள்ஸ் கூட கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால டோன்ட் ஸ்கிப் எனிவேர். ஸோ டூ வாட்ச் த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ டெஃபினட்டா அட்வர்ப்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வந்து கண்டிப்பா எண்ட்ல இருக்கும். ஓகே ஓகே, ஸோ கோயிங் இன் டு இட், அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். ஸோ டைம் பேஸ்டா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டுடே, எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்லலாம், அட்வர்ப் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ அந்த டைம் மென்ஷன் பண்ணி ஒரு சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் என்னன்னு சொல்லலாம், அந்த லாஸ்ட் மந்த் அப்படின்ற வேர்டை நம்ம என்னன்னு சொல்ல போறோம், இட்ஸ் அ adverb of time. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா I will call you later. ஓகே, ஸோ நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு கன்வே தட் இப்போ இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்றீங்க, லேட்டர். ஓகேயா? ஸோ அப்புறமா பண்றோம். லேட்டர்னா என்னது, ஃபியூச்சர்ல நீங்க செய்ய போற ஒரு விஷயத்த யூ ட்ரைங் டு கோட். ஸோ இட் டினோட்ஸ் அ டைம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இதுக்கு வருவோம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ரிலேட் இட். ஓகேயா? ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா அடுத்தது adverb of place. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த பர்டிகுலர் என்ன சொல்றது adverb of timeல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள் நீங்க நான் கொண்டு வந்திருக்கிறத எழுதிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா you can even try to frame sentences with all these adverbs. All these are adverbs, but then timeல யூஸ் பண்ற adverbs. ஓகேயா? ஸோ ago கொடுத்துருக்கேன், at present சொல்லியிருக்கேன், presently, shortly. ஓகேயா? ஸோ இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்,
present perfectல யூஸ் பண்ணுவோம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. ஓகே, ஸோ டைரக்ட்லி ஒரு விஷயம் சொல்றோம், லேட் இல்லைன்னா லேட்லி. ஓகே, ஸோ நான் அங்க சொல்லும் பொழுது ஹார்ட் இல்லனா ஹார்ட்லி ரெண்டுமே அட்வர்பா யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா லேட்டும் நம்ம அட்வர்பா யூஸ் பண்றோம், லேட்லியும் அட்வர்பா யூஸ் பண்றோம், ரீசென்ட்லியும் அட்வர்பா யூஸ் பண்றோம். ஸோ இது உள்ளர பாத்தீங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் சில விஷயங்கள டென்சஸ்ல நம்ம போடுற வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஈவன் லிங்க் த டென்சஸ் பார்ட் வீடியோ. ஸோ வேற நான் சம்மப்னு சொல்லிட்டு ஒரு டென்சஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுல வந்து க்ளூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருப்பேன். அப்போ நீங்க அட்வர்ப் ஆஃப் டைம் எந்த டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத லிங்க் கூட பண்ணிக்க முடியும். சரியா? அதனால கிளாரிட்டியா வந்து வாட்ச் த வீடியோஸ் so that கண்டிப்பா உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து புரியும். ஓகேயா? ஓகே, ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஓகே, ஸோ அப்போ ஒரு இடத்த பத்தி குறிச்சு பேசுறீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்ன்னு சொல்லலாம். வேர் ஹியர் இல்ல தேர், இன், அவுட், அவே, இல்ல இன்டோர்ஸ், அவுட்டோர்ஸ், இல்ல ஃபாரா இருக்கு, நியரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது யூ ஆர் ட்ரைங் டு கோட் அ பிளேஸ், ரைட்? ஸோ பிளேஸ் கோட் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் த adverb of place that is used. Okay, so அதுக்கு என்ன பண்ணலாம்? they built a house nearby. so எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே பில்ட் பண்ணாங்கன்னு கூட நீங்க சொல்லலாம். where it is like near to your house ன்னு பொழுதும் you can use this particular example. okay, so அதுல வந்து நம்ம nearby ன்னு சொல்றது தான் adverb of place ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, சரி, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து adverb of numbers. ஓகே, ஸோ நம்பர் நம்ம பொழுது once, twice or thrice இல்ல 4 times 5 times இந்த மாதிரி சொல்லுவோம்ல. she calls me twice a day அப்படின்னு நான் சொல்றேன்னா that twice is what? ஒரு adverb that is used. okay, so நம்ம next வந்து அந்த examples பார்ப்போம். so அடுத்தது பாத்தீங்கன்னா adverbs of frequency. so frequencyல எவ்வளவு frequent-ஆ ஒரு விஷயத்தை நீங்க செய்வீங்க அப்படின்றத கோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். seldom இல்ல never இல்ல always இல்ல scarcely, rarely இல்ல hardly, இது எல்லாமே நம்ம சொல்ல முடியும். சரியா? so இது adverbs இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு inversion method வந்து adverbsல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. so மெயினா இந்த hardly, scarcelyல நமக்கு இருக்கும். ஸோ இன்வர்ஷன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சப்ஜெக்ட் எழுதுவோம், அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் எழுதுவோம், அப்புறம் மெயின் வேர்ப் வரும். ஸோ நார்மல் சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஷீ ஹேஸ் டன் திஸ் அப்படின்னு சும்மா வச்சுக்கோங்களேன். ஹேஸ்ன்றது என்னது? ஹெல்பிங் வேர்ப். டன்ன்றது மெயின் வேர்ப். ஓகே, ஷீன்றது சப்ஜெக்ட். ஸோ இது அப்படியே உல்டாவா போடுவாங்க. ஆஸ் ஷீ டிட் அப்புறம் வந்து whatever sentence that continues that will be returned. so where you have inversion அப்படின்னு சொல்லும் பொழுது the verb goes before the subject. so அந்த மாதிரி நம்ம எதுக்கெல்லாம் எழுதுவோம்? no sooner, scarcely or hardly இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் பொழுது நம்ம எழுதுவோம். சரியா? so இந்த மாதிரி ரூல்ஸுமே நமக்கு adverbsல இருக்கு. ஓகேயா? so இது வந்து adverb செஷன் தனியா பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். but then frequently adverbs of frequency அப்படின்னும் பொழுது all these words are used. ஓகே, சோ அப்போ ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்பொழுது அது எங்க? ஆல்வேஸ், ஆஃபன் நான் பண்ற ஒரு விஷயம் இதெல்லாம் கோட் பண்ண தான் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து adverbs of quantity, range or extent. ஓகே, ஸோ quantity is what you're talking about some measure, right? ஸோ அப்போ மெஷரை பத்தி பேசும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. டூ டாக்கட்டிவ், அப்போ நிறைய பேசுவாங்க அப்படின்ற குவான்டிட்டியை தானே பேசுறோம். ஸோ அதனால டூ இல்ல வெரி மச், யூ லைக் சம்திங் வெரி மச் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ சே தட் யூ லைக் இட். ஸோ யூ ஆர் டாக்கிங், might be it is like uncountable, but then you're talking about a quantity. so அப்போ நம்ம அந்த very யூஸ் பண்றது uncountable கேஸ்ல யூஸ் பண்ணலாம். சரியா? countable கேஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். but then I'm telling you that it is like qualifying a adjective sometimes என்றதையும் சொல்றேன். okay, so next one, so adverbs of manner, quality இல்லனா state. okay, so quality பத்தி குறிச்சு பேசும்பொழுது ரொம்ப மோசமா இருக்கு, இல்ல அவங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க, she handles everything carefully அப்படின்னு சொன்னா carefullyன்றது என்னது? it is a adverb that is used. okay, so it is like she did it very badly அப்படின்னு சொன்னா அந்த badlyன்றது adverb. okay, so அததான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது adverbs of affirmation and negation. affirmation is positive sentences like yes or no questions answer பண்ற மாதிரி, negation is not which ஒரு sentence நமக்கு இருக்குன்னும் பொழுது சொல்லலாம். okay, so கண்டிப்பா இந்த கிளாசிஃபிகேஷன் ஃபுல்லாவே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம கோட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் try to have all those things in your mind. so இந்த எக்ஸாம்பிள்ஸை அப்படியே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா adverb of number. okay, so I eat food twice a day. okay, so where இந்த twiceன்றது நம்ம adverbன்னு சொல்லலாம், இது placeல இருக்கிற adverbன்னு சொல்லலாம். இங்க என்னது? நம்பர். கரெக்டா ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. லேட்டர்ன்றது டைம் ரிலேட்டட் adverb. so next is adverb of frequency. எவ்வளவு frequent-ஆ பண்றோம்? I always go to the cinema at the weekend. அப்போ நான்
எப்பவுமே போவேன் அப்படின்ற சொல்றாங்க frequency. so where alwaysன்றது என்னது நமக்கு frequency பத்தி பேசுற ஒரு adverb. next adverb of quantity range or extent நம்ம I had enough water. okay எனக்கு நல்லாவே நான் தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் enough water. so enough is a adverb of quantity that is given. so next is adverb of manner quality state நம்ம she speaks English fluently. அவங்க நல்லாவே அவங்க குவாலிட்டியை பேசுறீங்க சரியா she handles things carefully நான் சொன்னல so அப்போ that is also talking about a quality where quality நம்ம எழுது இந்த particular fluently யூஸ் பண்ணிக்கலாம் so adverb of affirmation and negation so அப்போ கண்டிப்பா ஒன்னு செய்றோம் yes no surely certainly இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது இல்ல not வச்சு பேசுறோம்னா negation சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ he will surely give money. okay so surely which is definitely gonna happen so அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது நம்ம affirmation sentence யூஸ் பண்ணலாம் அப்போ இந்த surelyன்றது adverb of affirmation. புரியுதா so இப்படிதான் sentences பிரிச்சு ஒன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் so adverbs பத்தி தெளிவான ஒரு knowledge கிடைச்சிருக்கும் டெஃபினிஷன் தெரிஞ்சது கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சது அந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ள ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இன்னும் கிளியரா நம்ம புரிஞ்சிருப்போம் சரியா ஸோ சப்போஸ் உங்களால முடியும்னா ப்ரீவியஸ் ஸ்லைட்ல இருந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்ல வேற நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸை தவிர்த்து நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா வேற எல்லாத்துலயும் ஒன்னொன்னு எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ட்ரை டு ரைட் யோர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் டோன்ட் டேக் இட் ஃப்ரம் இன்டர்நெட் ஸோ ட்ரை டு ஃப்ரேம் யோர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் எல்ஸ் இஃப் யூர் டேக்கிங் ஃப்ரம் நெட் ரொம்ப சின்னதா எக்ஸாம்பிள்ஸ் போடுங்க ரொம்ப பெருசா போட வேண்டாம் அப்போ உங்களுக்கு ஒரு learning வந்து அது மூலமா கிடைக்கும் okay so now we are going to solve questions so question solve பண்ணும்பொழுது நம்ம adverbs மட்டும் இல்லாம பாக்கி இருக்க parts of speech எப்படி போடலாம் அப்படின்ற ஐடியாஸும் கெயின் பண்ணிக்கலாம் okay let's go into it so John is working very hardly as the examinations are fast approaching okay so அப்ப John என்ற person which is singular in subject so is working very hardly அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா so very is a adverb that is used so இங்க வந்து hardlyன்ற word வந்து கான அவசியம் இல்லை ஓகேயா so இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா hardlyயும் adverb தான் hardம் adverb தான் ஓகேயா so அப்ப very அப்படின்ற adverb it is qualifying again a adverb but then இங்க வந்து as per this particular sentence what has to be used is hard and not hardly அப்ப John is working very hard okay so it is talking about what hard னது great effort பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னும் பொழுது hard ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் she works very hard okay so அங்க வந்து adverb okay so as the examination அப்ப இந்த theன்றது it is a definite article that is used definite articles use பண்ணா பக்கத்துல நம்ம nouns use பண்ணுவோம் so as the examinations are fast approaching okay so சீக்கிரமா வந்துட்டு இருக்கு so அப்ப அந்த rன்றது எதை குறிக்குது நமக்கு இந்த particular examination குறிச்சு பேசுது ஏன்னா the examinations அப்போ definite article பக்கத்துல singular nouns போட முடியும் plural nouns போட முடியும் the examination சொல்லலாம் the examinations சொல்லலாம் so இங்க வந்து examinations சொன்னதுனால it is are is used okay so let's move to the next question apart from a part of the training they offered was real good ஓகே ஸோ ரியல் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரியல் அப்படின்னு சொல்றீங்க ஸோ ரியல்ன்றத என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா நம்ம யூஸ் பண்ண முடியும் அடுத்தது ரியலி அப்படின்றத என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா யூஸ் பண்ண முடியும் ஓகேயா ஓகே ஸோ ரியல் ஃபேக்ட் அப்படின்னு நான் சொல்றேன் இட் இஸ் அ ரியல் ஃபேக்ட் தெரியுமா இந்த விஷயம் வந்துட்டு நான் கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இட் இஸ் அ ரியல் ட்ரூத்ன்றது தான் ரியல் ஃபேக்ட்னு சொல்றேன் அப்போ ரியலா என்னவா யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபேக்ட்ன்றது நவுன் பொழுது இட் இஸ் அ adjective that is used ஓகேயா அப்ப ரியல்ன்றத adjective-ஆ நம்ம ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா ரியலியா நம்ம adverb-ஆ ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண முடியும் சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சுக்கலாம் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா a part அப்போ earned indefinite article பக்கத்துல நம்ம singular nouns தான் யூஸ் பண்ணுவோம் சோ part கொடுத்திருக்காங்க of the training so ஒரு part of the trainingல they offered so அவங்க offer பண்ணிருக்காங்க they offered V2 offered was really good okay so it is not real it is really good அப்ப இது என்னது நமக்கு adverb அப்ப இது என்னது நமக்கு adjective okay so real வராது so அந்த good குவாலிஃபை பண்ணி எப்படி இருந்திருக்கு it was really உண்மையா சொல்லணும்னா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல so அததான் அவங்க ஆஃபர் பண்ண ட்ரைனிங் எப்படி இருந்ததுன்றத பேசியிருக்காங்க சரியா so வேர்டை ஃபர்ஸ்ட் பிரிச்சு அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா வருதுன்றத எழுதுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது நமக்கு
நம்ம ஈஸியா ஃபில்லர்ஸ் சால்வ் பண்றதோ இல்ல எல்லா இடத்துலயும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ கோயிங் இன் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ சேம் கான்செப்ட் ஐ திங்க் ஸோ. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கு, ஹிஸ் சன் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும், நம்ம இதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்த பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் வி டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் டைம். இட்ஸ் வெரி ஸ்மால் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நான் இதுல இன்னொரு இன்புட்டும் நான் தரேன். ஓகே, இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வர்ப் தான் வருது. ஸோ ஹார்டுன்றது தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த ஹிஸ்ன்றது என்ன டைப் ஆஃப் ஒரு பொசசிவ் கேஸ் அப்படின்றது எனக்கு வேணும். ஸோ அங்க வந்து I'll give you two options. Okay, so possessive case ன்னு தெரியும் சரியா. பொசசிவ் கேஸ்ல நான் ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்லலாம், இன்னொன்று பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம் சரியா. ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ன்றத அட்ஜெக்டிவ் டாப்பிக்ல பார்த்துருப்பீங்க, பொசசிவ் ப்ரொனவுன்றத ப்ரொனவுன்ஸ் டாப்பிக்ல நம்ம பார்த்துருப்போம் கரெக்டா. ஓகே, ஸோ அப்போ இந்த ஹிஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த ஹிஸ் வந்து இது ரெண்டுத்துல எதை குறிக்குது அப்படின்றத யூ கோனா புட் இட் இன் தி கமெண்ட். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ டூ பார்ட்டிசிபேட் இன் த questions, like whatever questions that I'm asking, because you will become clear in whatever you are saying. Okay, so இங்க வந்து பண்ணும்பொழுது தப்பா சொன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்க போறோம். ஸோ அந்த டவுட்ஸோடயே வந்து இஃப் யூ லைக் என்ன சொல்றது சால்வ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கிளாரிட்டி இருக்க, தப்பு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் சரியா. ஸோ ஹிஸ் சன் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட்ன்றது தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ வேர் ஹிஸ் சன் இஸ் சிங்குலர், ஸோ அதனால அங்க இஸ் என்ற வேர்ப் நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ கோயிங் இன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். Let's read it. So the trainer revised his work thorough so that no one could find fault with it. Okay, so அவங்களோட trainer வந்து he has revised the whole work where அதுல எந்த விதமான ஃபால்ட்டும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Okay, so the trainer noun. ஓகே, ஸோ இதை டெஃபினட் ஆர்டிகல்னு சொல்லலாம். ரிவைஸ் பண்ணியிருக்காரு, பாஸ்ட்ல நமக்கு வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ் ஒர்க். ஓகே, ஸோ நான் இங்கே க்ளூ கொடுத்தேன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அங்கே என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுங்க. ஸோ ஹிஸ் ஒர்க், யாரோட ஒர்க்? ஸோ இந்த ட்ரெயினர் வந்து ரிவைஸ்ட் ஹிஸ் ஒர்க் தரோலி ஸோ தேட் நோ ஒன் குட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் இட். ஓகேயா, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒர்க்கை தரோவாக பார்த்துருக்காங்க. ஸோ தேட் யாராலையும் தப்பு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தரோ வருமா இல்லை என்ன வரும்? இங்கே நம்ம தரோவா படிச்சிட்டேன். ஓகே, ஸோ ஐ ரெட் எவ்ரி திங் தரலி அப்படின்னு சொல்றோம். ஓகேயா, அப்ப தரலி யூ ஹாவ் ரெட் எவ்ரி திங் பொழுது என்ன யூஸ் பண்றாங்க, adverb தான் யூஸ் பண்றாங்க. புரியுதா? ஸோ இப்போ தரோவா படிச்சிருக்கோம், தரலி ஐவ் டன் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லும் பொழுதும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து அவங்க ஒர்க்கை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ கிளீனாக வந்து அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லலாம், நம்ம எல்ஒய் வச்ச வேர்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இவரோட ஒர்க்கை வந்து he has checked it thoroughly so that no one could find fault with it. Okay, so couldன்றது it's a modal verb that is used. ஸோ modal verbs பக்கத்தில் பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபைண்டுன்றது பேஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வித் கொடுத்துருக்காங்க. அப்போ வித்ன்றது நமக்கு ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் பக்கத்தில் ஓகே எப்பவுமே ஒரு நவுன் வரலாம் ஆர் ஒரு ப்ரொனவுன் வரலாம். இப்போ ப்ரொனவுன் வருது அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு இட்டுன்றதுல ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, ஸோ இங்கேயும் இட்டு தான் இருக்கும், நமக்கு ஆப்ஜெக்டிவ் கேஸ்லயும் இட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ இது சப்ஜெக்டிவ் கேஸ்ல நீங்க இட் அப்படின்னு எழுதுறீங்கன்னா நீங்க வந்து பொசசிவ் கேஸ்ல ஜஸ்ட் அ மொமெண்ட். ஓகே, ஸோ பொசசிவ் கேஸ்ல நீங்க என்ன சொல்வீங்க, இட்ஸ்ன்னு சொல்வீங்களா? ஓகே, ஸோ அப்போ ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல என்ன சொல்லுவோம், இட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் நமக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே, okay, so let's move to the next question. So இதில் வந்து நம்மளோட error வந்து it is thoroughly. Okay, so next one. So farmers can easily get loans under the Kisan Credit Card Scheme, which was launched by RBI. So you have additional inputs here. So எல்லாமே கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு சென்டென்ஸுமே நம்ம ஒரு வேர்டுமே செக் பண்ணலாம் சரியா. ஸோ இங்கே வந்து farmers, அப்போ சப்ஜெக்ட் எப்படி இருக்கு, ப்ளூரல்ல இருக்கு. ஓகே, ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கேன் இஸ் த மோடல் வேர்ப் தட் இஸ் யூஸ்ட். அப்போ கேன் ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸி அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அ adjective that is used. அப்போ இதோடைய adverb form என்னன்னு சொல்வீங்க,
easily அப்படின்னு சொன்னீங்கன்னா it is a adverb form that is used. Okay, சரி. So coming to this particular sentence. இப்போ இங்க easy கொடுத்திருக்காங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, get கொடுத்திருக்காங்க, சரியா? So farmers can easily get. அப்போ இது வந்து நம்ம base form of verb. அப்போ getன்றது base form, gotன்றது past form, which is V2 form ன்னு சொல்லுவோம். புரியுதா? So இங்க வந்து நமக்கு என்ன தேவை, பேஸ் ஃபார்ம் தேவை. ஸோ கெட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேர்டை குவாலிஃபை பண்ணி இந்த வேர்பை இதுக்கு முன்னாடி வர்றது நமக்கு அட்வர்ப். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், நமக்கு ஈஸிலி வந்திருக்கணும். பிகாஸ் ஈஸின்றது இட்ஸ் அ அட்ஜெக்டிவ் தட் இஸ் யூஸ்ட். அப்போ ஃபார்மர்ஸ் கேன் ஈஸிலி கெட் லோன்ஸ். ஓகே, ஸோ லோன்ஸ் எது கீழே, அண்டர் திஸ் பர்டிகுலர் ஸ்கீம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ரிலேட்டிவ் ப்ரொனவுனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க, which யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எடுத்தீங்கன்னா we have who. ஓகே, ஸோ ஜஸ்ட் a moment. என்னெல்லாம் நமக்கு இருக்கு, who இருக்கு, அடுத்து whom இருக்கு, then which இருக்கு, whose and that. ஓகே, ஸோ இதெல்லாம் எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பர்சனுக்கு, ஸோ இதுவும் வந்து பர்சன் அப்ஜெக்டிவ் கேஸில், இது சப்ஜெக்டிவ் கேஸில், விச்னும் பொழுது அனிமல்ஸ் ஆர் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹூஸ்னும் போது பொசிட்டிவ் கேஸில், தேட்னும் பொழுது ஃபார் திங்ஸ், பட் தென் ஈவன் ஃபார் பீப்புள் இன் இன்ஃபார்மல் கேஸ், ஆர் இந்த விச் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு இன்ஃபார்மல் கேஸ்லையும் நம்ம தேட் வந்து யூஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். வேர் இங்கே விச்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த விச் எதை குறிக்குது, இந்த பர்டிகுலர் ஸ்கீம். ஓகே, ஸோ வாஸ் லான்ச்டு by RBI. ஸோ இங்க வந்து was launched. ஸோ was பக்கத்துல V3s யூஸ் பண்ணியிருக்காங்க. யாரால பண்ணப்பட்டிருக்கு, RBI-யால பண்ணப்பட்டிருக்கு. அப்போ farmers வந்து loans வந்து under this particular scheme கிடைக்கிறது, which was launched by யாரு, RBI. ஸோ இங்க இந்த particular sentence வந்து நமக்கு என்ன வாய்ஸ்ல இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா verb வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ was plus V3 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது இட் இஸ் இன் passive voice. ஸோ யாரால, சப்ஜெக்ட் எங்க போயிடுச்சு, RBI-யால பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அப்ஜெக்டிவ் கேஸ் நமக்கு முன்னாடி இருக்கு, சப்ஜெக்ட் வந்து எங்க போயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. ஸோ RBI தான் இந்த ஃபுல் இதையும் பண்ணியிருக்காங்கன்றத கடைசியில் முடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ passive voice that is given. ஸோ இந்த மாதிரியும் you have to analyze the particular sentence. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வேர்பை பார்த்துக்கோங்க. ஓகே, ஆக்டிவ் டு passive voice பொழுது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன். Okay, so he was a well-known economist who usually wrote for international journals. Okay, so and the person, okay, so he's an economist where he has written some journalன்றத பேசியிருக்காங்க. Okay, so அப்போ he அப்படின்னு கொடுக்கும் பொழுது ப்ரொனவுன்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்கும். ஸோ தேர்ட் பர்சன்ல சிங்குலர் கேஸ்ல he she it நம்ம யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன்ல ப்ளூரல் கேஸ்ல they யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே சிங்குலர்னும் பொழுது he. ஸோ இந்த he அப்படின்றவங்க இவங்களே பேசுவாங்களா, தேர்ட் பர்சன் பொழுது கிடையாது. நம்ம, அதாவது தேர்ட் பர்சனை பத்தி நம்ம பேசுறோம். ஸோ ஸ்போக்கன் ஆஃப் சம்ஒன். ஓகே, ஸோ he did this work அப்படின்னு சொல்லுவோம். அப்போ he did this workன்றது he வந்து பேசின ஒரு சென்டென்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் பர்சனை பத்தி பேசுறது தான் இங்கே he. அதனால தான் அதை தேர்ட் பர்சன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சொன்னா சப்ஜெக்டே பேசுவாங்க, செகண்ட் பர்சன் சொன்னா நம்ம யாரை வந்து பாயிண்ட் அவுட் பண்றோமோ அவங்கள பத்தி பேசுறோம். ஓகே, இது வந்து செகண்ட் பர்சன் சொல்லுவோம்ல, யூ டிட் திஸ் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அப்போ அது செகண்ட் பர்சன். தேர்டுன்னு பொழுது யாரோ ஒருத்தவங்களை குறித்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு மொழி சொல்லலாம். ஸோ இதை நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்துட்டு டேப்லர் காலம் போட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த விஷயத்துல வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் சொல்றோன்றத மறந்து போயிட வேண்டாம். அது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற வேர்ப் அதுலலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் பொழுது இதுல கிளாரிட்டி இருக்கணும், சரியா? ஓகே, ஸோ he was a well known economist. ஸோ ஜென்ரலா இருக்கு சென்டென்ஸ். அப்போ was which is pastல சொல்லியிருக்காங்க, a well known economist. அப்போ சிங்குலரா தான் நமக்கு நவுன் பக்கத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ அப்போ வந்து அவர் எப்படி இருக்காருன்ற குவாலிட்டியை வெல் நோனா இருக்காரு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. who, அப்போ who is what இப்போதான் நம்ம பார்த்தோம். இட் இஸ் அ ரிலேட்டிவ் pronoun that is used. அப்போ whoன்னு நான் சொன்னேன்னா அது நம்மளை எதை குறிக்கும் அப்படின்னு சொன்ன, சப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கிற ஒரு பர்சனை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன். அப்ப இங்க வந்து யார் இந்த ஹூ குறிக்குது, இதுக்கு முன்னாடி இருக்க இந்த எக்கனாமிஸ்ட் தான் குறிக்குது, சரியா? அப்ப he was a well known economist who, அப்போ who வந்து it is like qualifying this particular person who usual wrote. Wrote is a
V2 form of verb that is given. அப்ப இந்த verb qualify பண்ணி நமக்கு என்ன வருது adverb தான் வரும். So இங்க வந்து adjective கொடுத்திருக்காங்க. usual அப்படின்னு கொடுத்திருந்தா it is a adjective. So ஏன் அது usual adjective னு சொல்றோம்? இப்போ நம்ம சொல்லும்போது usual route ல நான் போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இந்த route நம்ம noun னு சொல்லலாம். ஓகேயா ஆனா யூசுவலா நம்ம adjective தான் சொல்ல முடியும் where this usual is qualifying this particular route but you need a adverb near this particular verb அப்ப இத நம்ம என்னன்னு சொல்ல முடியும் usually தான் சொல்ல முடியும் so who usually wrote for international journals so for is a preposition that is used அப்ப அது பக்கத்துல நமக்கு ஒரு noun தேவை அப்ப journals ன்றது noun அப்ப international அப்படின்னு சொன்னா it is a adjective so international journals ன்னு சொல்லும்போது சேர்த்து phrase யூஸ் பண்ணிருக்காங்க after a preposition so what is the error it has to be a adverb that is used not a adjective okay so அதுல கேர்ஃபுல்லா இருங்க so நிறைய inputs இருக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியும் நீங்க எழுதிக்கலாம் அப்படி இல்ல கீழேயோ நோட்ஸா எழுதி கூட வச்சுக்கலாம் சரியா so let's move to the next question Next one. Many multinational companies have not been as successful in India than we expected. Okay. So, இங்க வந்து many சொல்லியிருக்காங்க. So, countable multinational companies. So, companies can be counted. So, அதனால தான் நமக்கு many use பண்ணியிருக்காங்க. Okay. So, இங்க வந்து நமக்கு many use பண்ணதுனால என்னன்னு சொல்லலாம் இத adjective எடுத்துக்கலாமா so many multinational companies நம்மளுது company is a noun okay so அப்போ இது வந்து நமக்கு subject எப்படி இருக்கு it is in plural form சரியா கம்பெனிஸ்னா சப்ஜெக்ட் plural ஃபார்ம்ல இருக்கு அப்ப haveன்றது அதனால plural helping verb யூஸ் பண்ணிருக்காங்க ஓகே have not been as successful so it is not been successful இல்ல அப்படின்றாங்க இந்தியால successful இல்ல than we expected okay so they are not comparing with any other country okay இப்ப than யூஸ் பண்றீங்க அப்படின்னா you need a comparison case okay and er form இல்ல more ஏதாச்சும் ஒன்னு இருக்கணும் பட் இங்க as தான் யூஸ் பண்ணிருக்காங்க which is a positive sentence simplest formல யூஸ் பண்ணிருக்காங்க but what has to be here நமக்கு இங்க it has not been as successful in India as we expected நாங்க expect பண்ண பிரகாரம் அது இல்ல அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க it's a general statement it doesn't compare things with anything okay so அதெல்லாம் நம்ம நோட் பண்ண ஒரு சென்டென்ஸ்ல கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னும் பொழுது நமக்கு than நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு சென்டென்ஸ்ல ஓகேயா புரிஞ்சுச்சா let's move to the next question Next one. So his qualities include the ability to take right and quickly decisions on important policies சரி ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் படித்தோம் ஸோ டெஃபினேஷன் படிக்கும் பொழுது இந்த adverb அப்படின்றது எதெல்லாம் குவாலிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் வேர்பை குவாலிஃபை பண்ணோம் adjective குவாலிஃபை பண்ணோம் adverb குவாலிஃபை பண்ணோம் ஆர் சென்டென்ஸை குவாலிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க or any part of speech except what except a noun or a pronoun ஓகேயா ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நல்லா தெரியணும் அது எதை வந்து குவாலிஃபை பண்ணாது நவுனையும் ப்ரொனவுனையும் குவாலிஃபை பண்ணவே பண்ணாது அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம நல்லா நோட் பண்ணோம் ஸோ இங்கே வந்து ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னும் பொழுது இதை ரீட் பண்ணும் பொழுது ஐ காட் அ பாயிண்ட் வேர் இந்த டெசிஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வாட் டெசிஷன்ஸ்னும் பொழுது இட்ஸ் அ நவுன் தட் இஸ் யூஸ்ட் அப்போ இங்கே குவிக்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இட் இஸ் அ குவிக்லி அப்படின்னா குவிக்ன்றது நமக்கு என்ன சொல்லலாம் adjectiveன்னு சொல்லலாம் ஓகே adjனா adjective சரியா ஸோ அது பார்த்துக்கோங்க quickly அப்படின்னு சொன்னா it is a adverb ஓகே ஸோ இங்கே வி கொடுத்துருக்கேன் இங்கே ஜே கொடுத்துருக்கேன் சரியா ஓகே ஸோ குவிக்லினா adverb அப்போ ஒரு நவுனை வந்து adjective குவாலிஃபை பண்ணாதுன்றாங்க அப்போ how come you can use quickly over here okay so it is not possible in a sentence அப்போ error நமக்கு என்னது இந்த இடத்துல குவிக்லி சொல்லக்கூடாது குவிக் தான் சொல்லணும் இப்போ இந்த நவுனை குவாலிஃபை பண்றது நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம் அப்போ his qualities okay so include why it is include which is a plural verb because his qualities which is a plural in subject okay so subject is plural that's the case they have used a plural verb here okay the ability to take appo the பக்கத்துல you have a noun here which is ability so to பக்கத்துல நமக்கு take நம்மளுது v1 which is a base form of verb that is used
என்னது டேக் ரைட் டு டேக் ரைட் அண்ட் குவிக் டிசிஷன். ஸோ இப்போ ஆண்ட்னும் பொழுது கரெக்டாகவும் குவிக்காகவும் எடுக்கிற டிசிஷன்ஸ். அப்போ அந்த ரைட் நமக்கு adjective தான், குவிக்கும் நமக்கு adjective தான். ஏன் அப்படின்னா ஆண்ட்னும் பொழுது நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லி பார்த்தோம், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்றாங்க, நம்ம ரைட்டாவோ இல்லை குவிக்காவோ டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ இந்த ரைட்டும் நமக்கு adjective தான், குவிக்கும் நமக்கு adjective தான். ஸோ ஆன் எது மேலே எடுக்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ் மேலே. ஸோ யூ ஹேவ் ஆன் as preposition and policies as noun. ஓகே, அப்போ என்ன டைப் ஆஃப் பாலிசி, இம்பார்ட்டன்ட் பாலிசி. ஸோ adjectiveனு சொல்ல முடியும். ஓகேயா, ஸோ சென்டென்ஸ் ஃபுல்லாக பிரித்து என்ன இருக்குது அப்படின்றது தெளிவாக நம்ம பார்த்தாச்சு. ஓகேயா, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. In order to expand, the company plans to transform from a family-based business into a professional managed one. Okay, yeah, சரி. So in order to expand, so that's a phrase that is given. So ஒரு விஷயத்தை வந்து expand பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால the company. So the company is what? Singular noun that is used. இங்க the definite article தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆனா என்னது நமக்கு singular noun அது பக்கத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம என்ன verb யூஸ் பண்ணுவோம், singular verb. அப்போ plans ன்னு சொன்னா நம்ம singular verb ன்னு சொல்லலாம், plan ன்னு சொன்னா it is a plural verb. So according to the subject, if you check, it is plan. So எல்லாமே செக் பண்ணணும், ஏன்னா நமக்கு ஃபாஸ்டா ரீட் பண்ணிட்டு போகும்பொழுது we might miss certain things. ஓகேயா, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணோன்னா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, அப்படி இல்லை ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் ட்ரை டு செக். ஸோ இதுக்கான நவுன் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, கரெக்டான சப்ஜெக்ட் நமக்கு இருக்கா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே errors sort out பண்ணிடலாம். சரியா, ஓகே. ஸோ இன் ஆர்டர் டு எக்ஸ்பேண்ட் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, the company which is a singular noun. ஸோ plans to transform. ஸோ டூ பக்கத்தில் நம்ம v1s யூஸ் பண்ணுவோம், which is transform from a family based. ஓகே, ஸோ ஃப்ரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்கிருந்து அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஃப்ரம்ன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பக்கத்தில் you have a singular noun which is family based business. okay, so இது வந்து business தான் நமக்கு தேவையான noun. so அந்த business எப்படி இருக்கு, family based இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதா, singular nouns. so into இந்த family based business வந்து into a professional managed one அப்படின்றாங்க. so professional அப்படின்னு சொன்னா it is a adjective. okay, so இந்த இடத்துல managedன்றது என்னது, it is a adjective that is used. okay, so அப்ப அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருக்கணும், professionally managed one. okay, so professional based ஒரு விஷயத்தை நீங்க மேனேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் பொழுது அந்த பர்டிகுலர் adjective குவாலிஃபை பண்ணி பேசுறாங்க, மேனேஜ்ன்ற adjective குவாலிஃபை பண்ணி பேசும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும், it has to be professionally. okay, ஸோ அந்த ப்ரொஃபஷ்னலின்றத நம்ம அட்வர்ப்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து நமக்கு என்ன வரணும், ly is missing where it is a adverb that has to be given. ஓகேயா, ஸோ எரர் என்ன நமக்கு டி பார்ட்ல இருக்கு, which is professionally வரும். ஓகேயா, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அன்லெஸ். ஓகே, ஸோ நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கன்ஜங்ஷனில் பார்த்தோம்ல, அன்டில் எப்போ வரும், அன்லெஸ் எப்போ வரும். ஸோ அன்டில் இஸ் ஒரு ஸ்கெட்யூல் டைம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அன்டில் 5 o'clock யூ ஹேவ் டு வெயிட் ஹியர் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்லெஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல யூ ஆர் ட்ரைங் டு கோட் அ கண்டிஷன். ஓகேயா, ஸோ அன்லெஸ் ஐ கம் யூ ஷுட் நாட் லீவ் திஸ் பிளேஸ். ஓகே, ஸோ யூ ஆர் மேக்கிங் அ கண்டிஷன். ஸோ வென் யூ யூஸ் அன்லெஸ் யூ வில் மேக் அ கண்டிஷன். அண்ட் வென் யூ ஆர் யூசிங் அன்டில், அதுக்கப்புறம் வந்து unless or lest in a sentence நமக்கு என்ன வராது, not வந்து அந்த சென்டென்ஸ்ல நம்ம யூஸே பண்ண மாட்டோம். சரியா, this should not be used. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் வந்து கன்ஜங்ஷன்ல ரூலாவே சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதுவுமே நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் இட். ஸோ unless we work careful we may overlook something in the contract. ஸோ unless we work careful, careful is what? ஸோ இப்போ வந்து you have to handle things carefully அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, கேர்ஃபுல்லி அப்படின்னு சொன்னா அது என்ன, நமக்கு வந்துட்டு கேர்ஃபுல்லி இருக்கு. ஓகே, கேர்ஃபுல், யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வித் என்ன சொல்றது, வித் திங்ஸ் தட் யூ ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அப்படின்றாங்க. அப்ப அந்த கேர்ஃபுல்ன்றது என்னது, பி பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இட் இஸ் அ
adjective that is used. புரியுதா? அப்போ you have to handle things carefully. அப்போ நீங்க ஹேண்டில் பண்ற விதம் எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த ஹேண்டில்ன்ற வேர்பை குவாலிஃபை பண்ணி நம்ம கேர்ஃபுல்லின்ற அட்வர்ப் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் சென்டென்ஸ்ல இருக்கிற வித்தியாசம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்பொழுது கேர்ஃபுல்ன்றது வந்து இட் இஸ் அ adjective. Okay, so sorry. Carefully is a adverb and careful is a adjective. So sentence நான் சொன்னது தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. எதை அது குறிக்குது? ஹேண்டில்ன்றத குறிச்சு பேசும்பொழுது வேர்பை குவாலிஃபை பண்ணுது கேர்ஃபுல்லி. ஸோ இங்க வந்து அதை அட்வர்ப்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ ப்ரீவியஸ் சென்டென்ஸ் சொல்லும் பொழுது நான் வந்து கேர்ஃபுல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நம்ம பி கேர்ஃபுல்னு சொல்லியிருப்பேன். வேர் இட் இஸ் அ adjective that is used. ஸோ இங்க படிக்கலாம். நீங்க படிக்கும்பொழுது ஒர்க்கை வந்து குவாலிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒர்க்கை வந்து கேர்ஃபுல்லி he has to do. ஸோ இங்க என்ன நம்ம சொல்ல முடியும்? இட் இஸ் the adjective adverb that has to be used and not the adjective. ஸோ இங்க கேர்ஃபுல் நமக்கு வராது அப்படின்றத சொல்ல வரேன். ஓகே, ஸோ அப்போ அன்லெஸ் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு, நமக்கு நாட் அந்த சென்டென்ஸ்ல இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா வீன்ற நமக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் ஒர்க் ஹியர் விச் இஸ் அ ப்ளூரல் verb that is used. ஓகே, ஸோ ப்ளூரல் verb இருக்கு. இது என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன், அதுல plural subject. ஓகேயா, யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒர்க் எப்படி பண்றாங்க? கேர்ஃபுல்லி பண்ணணும். வேர் we may. ஸோ மேன்றது இட்ஸ் அ மோடல் verb. overlookன்றது வந்து இட் இஸ் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. something in the contract. Okay, so in is preposition. So this is a noun that is used. Okay, so இதெல்லாம் நம்ம எல்லா சென்டென்ஸ்லயுமே பார்த்துட்டோம். ஓகேயா, ஸோ ப்ரொபோசிஷன் பக்கத்துல நவுனோ ப்ரொனவுனோ இருக்கும்னு தெரியும். ப்ரொனவுன் வந்தா ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் இருக்கும்ன்றதுன்னு தெரியும். ஸோ இந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ்லாம் நல்லாவே கண்டினியூஸா வீடியோ பார்த்துருந்தா தான் பதிஞ்சு இருக்கும். ஸோ இப்போ மட்டும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா அது உள்ள நிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாத்துலயும் வந்து தொடர்ந்து நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So he used to advise his students to do their work serious if they wanted to achieve their goals. Okay, so note each and every word. Okay, so என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஹீன்றது ஒரு தேர்ட் பர்சன் பேசியிருக்காங்க, அந்த தேர்ட் பர்சனை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ யூஸ் டு அட்வைஸ், அவங்க யூஸ் டு அட்வைஸ். ஓகே, ஸோ இங்க யூஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யூஸ்டுன்றது நம்ம மோடல் வேர்ப்ஸில் யூஸ் பண்ணுவோம். யூஸ் டு, டேர், இதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இங்கே வந்து ஹீ இருக்குது தேர்ட் பர்சன். ஸோ டு அட்வைஸ் பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹிஸ் இஸ் அ பொசிட்டிவ் கேஸ் தட் இஸ் யூஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் அ நவுன். ஸோ பொசிட்டிவ் கேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு நவுன் தான் நமக்கு வரும். ஓகேயா, ஸோ இப்போ சப்போஸ் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா, நவுனே இல்லைன்னா நீங்கள் பொசிட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஐ ஹவ் கிவன் அ க்ளூ கேட்ட questionக்கு. So try to relate it. Okay, so when you have possessive case and a noun beside that, நீங்க என்னன்னு சொல்லலாம்? அதை possessive pronoun சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்றத try to conclude. Okay, so அப்போ என்ன வரும் அப்படின்னு பாருங்க. So to do their work, அப்போ அந்த their அப்படி யாரை சொல்றாங்க? his students to do their work. students தான் இந்த theirன்ற possessive case குறிக்குது. So அப்போ their work serious if they wanted. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? சீரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீரியஸ்ன்னு சொன்னா she is very serious in the hospital நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். வெரின்றது அட்வர்ப்லாம். சீரியஸா இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற நிலைய சொல்றீங்க, அவங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது அந்த குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், which is a adjective. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? சீரியஸ்லி ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம இதை அட்வர்ப்னு சொல்லலாம். ஸோ இங்க என்ன தேவை நமக்கு? அந்த ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டு டூ தேர் ஒர்க் எப்படி அவங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க? சீரியஸ்லி if they wanted to achieve their goals. அப்போ இந்த தேரோ ரெண்டுமே எதை குறிக்குது? இந்த ஸ்டூடெண்ட்ஸை தான் நமக்கு குறிச்சு பேசுது. ஓகே, ஸோ அதையும் நம்ம கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? டூ பக்கத்தில் அச்சீவ்ன்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஒர்க். ஸோ நமக்கு டென்ஸுமே கரெக்டாக தான் நமக்கு குறிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So he was too tired that he could not cross the street even with the help of the porter. ஓகேயா, ஸோ அவரோட ஹெல்ப்ல கூட இவங்களால கிராஸ் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு டயர்டா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஹீன்றது அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, வாஸ் டூ டயர்ட். ஓகே, அப்போ டயர்டா இருந்திருக்காங்கன்றத வந்து அட்ஜெக்டிவ் சொல்லலாம், டூன்றத அட்வர்ப்னு சொல்லலாம். அப்போ that வந்து என்ன நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு இண்டிகேட் a person
a thing or a object. Okay, so நம்ம அதை பண்றதுக்காக நம்ம that யூஸ் பண்ணுவோம். So he could not, so heன்றதே third person, could not cross, so modal verb பக்கத்துல ஒரு நெகட்டிவா இங்க பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணிருக்காங்க. The street even with, okay, so even with what, the help, the particular help of a porter. A பக்கத்துல you have a singular noun. So what is the error here அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம to யூஸ் பண்ணுவோம், so யூஸ் பண்ணுவோம். சரியா? so to அப்படின்னா ரொம்ப அதிகபட்சமா நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க பேசுறாங்க இல்ல அவங்களோட குவான்டிட்டியை பத்தி பேசும்பொழுது சொல்லுவோம். ஸோ இங்க so அப்படின்னு சொல்றீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டிங் வித் வெரி. ஓகே, ஸோ வந்து ரிலேட்ஸ் வித் வெரி. ஸோ ஐ லைக் திஸ் வெரி மச். ஸோ எனக்கு இந்த விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல வந்து we can use very. ஸோ இங்க வந்து he is very tired, he is not too tired, it is very tired. இப்போ நீங்க அந்த டாக்கட்டிவ்ன்ற கேஸ்ல you can use to, but over here வெரின்ற பிளேஸ் தான் நமக்கு அங்க ரீப்ளேஸ் பண்ணுது. அப்ப வெரி ரொம்ப டயர்டா இருக்காரு அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணும்போது you can use only so over there. so இங்க வந்து adverb கரெக்டா கொடுத்திருக்காங்க, ஆனா யூஸ் பண்ண adverb வந்து கரெக்டா யூஸ் பண்ணல. so he was so tired that he could not cross the road. okay, so போட்டு ஹெல்ப் பண்ணியும் கிராஸ் பண்ண முடியலன்றதை இங்க கோட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Okay, so Gautam did not care so many about anything else as much as he cared for his dog. Okay, so he did not care about anything else. Okay, so அவங்க dog மேல கேர் பண்ண அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. so you have a singular subject here. so singular subject did இருக்கு. so do forms did இருந்ததுன்னா பக்கத்துல பேஸ் ஃபார்ம் தான் நமக்கு வரணும், வேற இங்க கேர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கௌதம் டிட் நாட் கேர், ஸோ அந்த இடத்துல நமக்கு எரர் எதுவும் இல்லை. so many about. ஓகே, ஸோ மெனி எப்போ யூஸ் பண்ணுவோம், மச் எப்போ யூஸ் பண்ணுவோம். மெனின்றது நம்ம கவுண்டபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது அந்த கவுண்டபிள் நவுன்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ மச் எப்போ யூஸ் பண்ணுவோம், அன்கவுண்டபிளா இருக்கிற நவுன்ஸ் கிட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, so many about anything else as much as he cared for his dog. ஓகே, ஸோ you have much only here. ஸோ அவங்க வந்து கேரை பத்தி பேசுறாங்க. ஓகே, which is not countable or something like that. அப்போ நம்ம என்ன இங்க யூஸ் பண்ணிருக்கோம், it shouldn't be many, it has to be much. அப்போ என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, கௌதம் did not care so much about anything else as, okay, so as much as he cared for his dog. புரியுதா? ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுச்சா? ஸோ எப்போ நம்ம மச் யூஸ் பண்ணுவோம், இங்க என்ன பத்தி பேசுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாதான் மெனி வருமா மச் வருமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ இங்க மச் வந்து நமக்கு என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. So Veena wanted to become a surgeon and worked very hardly to achieve this. Okay, so Veena and a person, okay, she wanted, which is V2, to become. To become is V1 form, a surgeon. A is a indefinite article, so singular nouns beside that. Okay, and worked. அப்போ wanted இருக்கு. அப்ப and நம்ம யூஸ் பண்றோம், andன்ற conjunction யூஸ் பண்றோம் அப்படின்னா it is a coordinating conjunction where this phrase, okay, and இந்த phrase-மே ஈக்குவலா நமக்கு இருக்கணும். ஸோ அது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, wanted to become a surgeon, சர்ஜன் ஆகணும், and worked very hardly to achieve this. ஓகே, ஸோ அவங்க வந்து சர்ஜன் ஆகணும் and அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரெண்டு விஷயம் சொல்றோம். ஸோ ரெண்டு வேர்வும் பாருங்க, இங்க வாண்டட் இருக்கு, அங்க ஒர்க்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே நமக்கு சேம் ஃப்ரேஸ்ல தான் இருக்கு. ஸோ வெரி ஹார்ட்லியா, வெரி ஹார்டா, வெரி ஹார்ட் டு அச்சீவ் திஸ். ஓகே, ஸோ அகேன் அகேன் அந்த ஹார்ட்ன்ற கான்செப்ட் வருது. ஹார்ட் இஸ் ஆல்சோ அட்வர்ப், ஹார்ட்லி இஸ் ஆல்சோ அட்வர்ப். கிரேட் எஃபர்ட்டை பத்தி பேசும்பொழுது ஹார்ட்ன்றதை நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து இருக்கிற எரர் நமக்கு சி பார்ட்ல இருக்கு. இட் ஹாஸ் டு பி ஹார்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். In my visiting to the country, okay, so இங்கே நமக்கு ஏதோ தப்பு இருக்க மாதிரி இருக்கு. Okay, so in my visiting to the country, I decided to go on a tour all by myself. Okay, all by myself. So நானே பண்ண போறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So myself வந்து it is a pronoun that is used. Okay, சரி. ஸோ இங்கே வந்து பைனா நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இன் மை விசிட்டிங்கா, ஸோ விசிட்டிங்னா
நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லாட்டி வந்து ஒரு ஜெரண்டா கூட சம்டைம்ஸ் நமக்கு விசிட்டிங்கை யூஸ் பண்ணலாம். பட் இங்க பார்க்கும் பொழுது மை சொல்லியிருக்காங்க, which is a possessive pronoun ஆ possessive adjective ஆ. ஸோ இங்கே possessive adjective ன்னு சொல்லலாம். வேர் visiting சொல்ல முடியாது. அவங்க பண்ண visit. ஓகே, ஸோ in my visit. ஓகே, which is a possessive adjective. ஸோ visit எப்படி இருக்கு? என்னோட visit அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ in my visit to the country. ஓகே, ஸோ மைன்றதுனால சப்ஜெக்டிவ்ல இங்க என்ன சொல்லலாம் நம்ம? I decided to go on a tour. So நான் வந்து decide பண்ணியிருக்கேன் that I should go on a tour all by myself. Okay, so நானே பண்ணோம். So reflexive pronoun that is used. So நானே வந்து plan பண்ணி அந்த tour இது பண்ணி நானே போனோம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னும் பொழுது it is myself that is reflexive pronoun that is used. So what is the error here? In my visit, not visiting. Okay, so next one. The final decision can be okay, so question error, so sorry, typing error, can be taken only after we consider all the panel suggestions. Okay, the final decision, அப்போ final decision நம்மது the இங்க பக்கத்துல சிங்குலரா தான் இருக்கு நமக்கு, பட் மோடல் verb யூஸ் பண்ணதுனால நமக்கு எதுவும் வந்துட்டு சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டான்றதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வேற இங்க நமக்கு கேன் என்ற மோடல் verb இருக்கு. பட் கேன் பி டேக்கன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மோடல் verbsல வெறும் கேன் டேக்கன் சொல்லியிருக்காங்க, கேன் டேக்கன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்டிவ் வாய்ஸ்ல நம்ம சொல்லலாம். பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் ஆகும் பொழுது இதே மோடல் verb கேன் பி டேக்கனா மாறிடும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ ஆக்டிவ் டு பாசிவா மோடல் வேர்ப்ஸ் கன்வெர்ட் ஆகும் பொழுது என்னென்ன விஷயங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோடல் வேர்ப்ஸ்க்கு தனியாக ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு ஃபார்மேட்டும் ரூல்ஸோட எடுத்திருப்பேன். ஸோ அதை வந்து பாருங்க, இனிமே தெளிவாக புரியும். சரியா? ஸோ அப்போ இந்த ஃபைனல் டிசிஷன் வந்து கேன் பி டேக்கன் ஒன்லி ஆஃப்டர் வி கன்சிடர் ஆல் த panel suggestions. So you don't have any error in the particular statement. Okay, so only after we consider. So we பக்கத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளூரல் verb தான் கொடுத்துருக்காங்க. ஆல் த பேனல், அப்போ பேனல் நமக்கு adjective சொல்லலாம். suggestions is noun that is given. So you don't have any error in this particular sentence. So it is a no error sentence. Okay, so let's move to the next question. Next one. So if his aim is to buy a house in the next 3 years, he should start immediate saving. Okay, so இங்க வந்து படிக்கும் பொழுது எந்த இடத்துல எரர் இருக்குன்னு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஸோ இஃப்ன்றத ஒரு கண்டிஷனல் கேஸ்ல we will use it. ஓகே, ஸோ அது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் இஸ் ஹேம். ஸோ ஒரு பர்சனோட எய்ம் இஸ், அப்போ ஹிஸ் இஸ் சிங்குலர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இஸ் சொல்லலாம். ஸோ டூ பை டூ பக்கத்துல v1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பக்கத்துல சிங்குலர் நவுனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இஃப் இஸ் ஹேம் இஸ் டு பை அ ஹவுஸ். ஸோ அவரோட ஹேம் வந்து வீடு வாங்கணும்னு இருக்குன்னா இந்த நெக்ஸ்ட் 3 years. ஓகே, அப்போ இங்க என்ன பாக்குறீங்க? நியூமரிக்கல் கேஸ் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்பர் இஸ் கிவன். ஓகேயா, சரி, நம்பர் இஸ் கிவன். வேற இங்க வந்து இயர்ஸ்ன்றது நவுன்ல நமக்கு ப்ளூரல் நவுன்ல இருக்கு. ஸோ 3 years he should start. அப்போ should is a modal verb. ஸோ பக்கத்துல பேஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, where it is start. So start saving immediately. So immediate na it is a adjective. So நமக்கு அப்படியே உல்டாவா கொடுத்துருக்காங்க. So this has to be interchanged, where நமக்கு should start saving immediately. வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்க சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. So sentence is not correct. So you need to change the exact phrase. Okay, so let's move to the next one. So since this foreign bank has not performed very good this year, it will not be setting up any new branch. So எந்த இடத்துல எரர் இருக்கு? ஸோ எல்லாமே படிக்கும் பொழுது கரெக்டாக இருக்க மாதிரி நமக்கு தோணலாம். ஓகே, சின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பற்றி பேசும்பொழுது யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபார் யூஸ் பண்ணும் பொழுது we talk about a period of time. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் 10 yearsன்னு சொல்லுவீங்க. சின்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா சின்ஸ் 2016 ஆர் சின்ஸ் 2006 அந்த மாதிரி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவோம். ஸோ இங்கே வந்து சின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? திஸ் ஃபாரின் பேங்க். ஓகே, ஸோ இந்த ஃபாரின் பேங்க் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட் பண்ணி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் திங்கை சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் திஸ் ஃபாரின் பேங்க் ஹேஸ் நாட் பெர்ஃபார்ம்ட் வெரி குட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்பொழுது இங்கே என்ன சொல்லலாம் நம்ம? பெர்ஃபார்ம்ட் வெரி வெல். Okay, this year. So
ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன். இந்த வருஷம் அவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால இட் வில் நாட் பி, ஸோ யூ ஹேவ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ் விச் இஸ் அக்கம்பனிங் திஸ். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இட் வில் நாட் பி செட்டிங் அப் எனி நியூ பிரான்ச். ஓகே, சின்ஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபாரின் பேங்க் இஸ் நாட் ப்ராப்பர், ஸோ இட் இஸ் நாட் கோனா ஓப்பன் அ another new branchன்றது தான் இங்க சொல்லியிருக்க விஷயம். ஸோ இங்க என்ன வரும் நமக்கு, இட் இஸ் நாட் குட், இட் இஸ் வெல். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் வெல், ஸோ அதனால வந்து தெர் இஸ் நோ நியூ பிரான்ச். ஓகே, ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, யூ ஹேவ் சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனவுன். ஸோ வில் இருக்கு, வில் என்னது நமக்கு, it is also a modal verb that is used. So பக்கத்துல நமக்கு B formsல base form use பண்ணிருக்காங்க. So பக்கத்துல நமக்கு settingன்றது V1 ing use பண்ணலாம், V3 use பண்ணலாம், adjectives கூட use பண்ண முடியும். சரியா? So setting upன்றது நமக்கு ஒரு phrase. Okay, ஒரு விஷயத்தை கொண்டு வரதை பத்தி பேசுறோம். So any new branch. Okay, so let's move to the next question. Next one. So they waited patient for the chairman's speech to end in order to bring the decision. Okay, so they அப்படினா third person plural pronoun. Okay, சரி. So waited V2 verb. Okay, so past form verb. So patient ன்னு கொடுத்திருக்காங்க. She is a பேஷண்ட்னு சொன்னீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், நவுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ ஃபார் த சேர்மன் ஸ்பீச், ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க பேஷண்டா. இப்போ பேஷண்ட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பொலைட்டா நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்றதையும் சொல்லலாம், நோயாளியா வெயிட் பண்றதும் சொல்லலாம். சரியா? ஸோ இங்க கான்டெக்ட்ல நமக்கு நோயாளின்ற கான்செப்டே வரப்பொழுது கிடையாது. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னும் பொழுது இந்த வேர்பை குவாலிஃபை பண்ணி தான் இது பேச போகுது. ஸோ இட் கேனாட் பி அ நவுன். ஓகேயா? ஸோ அப்போ வந்து இந்த வேர்பை குவாலிஃபை பண்ணி இங்க ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவங்க இந்த வேர்ப் எப்படி வெயிட் பண்ணாங்க அப்படின்றதான் சொல்றாங்க. அப்போ என்ன சொல்ல முடியும், they waited patiently, which is a adverb that is used. So இங்க வந்து நம்ம adverb use பண்ணிருக்கணும். So ly is missing. So அவங்களோட chairman speech க்கு அப்புறமா to end in order to bring the decision. So அந்த decision wind up பண்ணி கொண்டு வரணும்ன்றதுக்காக this person was waiting patiently அப்படின்னு சொல்லிட்டு, not the person, so they were waiting patiently ன்னு சொல்லியிருக்காங்க. To end in order to, so in order to is a phrase. Okay, so அது முடிகிறதுக்கு to bring the decision. Okay, சரி. So let's move to the next question. When he found out the girl had escaped, he was absolute irritated and furious. So and இருக்கு. So ரெண்டு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா irritate ஆயிருந்தாங்க adjective, ரொம்ப ஃபியூரியஸாகவும் இருந்தாங்கன்றது கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேயா? சரி. ஸோ வென் அப்படின்னு சொன்னால் இந்த WH question it talks about time. ஓகே, ஸோ எப்போ he found out the girl, ஸோ அந்த கேர்ளை கண்டுபிடிச்ச பொழுது had escaped, he was அப்சல்யூட்டா இல்ல அப்சல்யூட்லி இரிட்டேட்டட் அண்ட் ஃபியூரியஸா இருந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணி யூ ஹேவ் திஸ் பர்டிகுலர் அட்வர்ப் தட் இஸ் யூஸ்ட். ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ எல்லா பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுமே நம்ம போட்டுட்டோம். இப்போ நார்மலா த கேர்ள் அப்படின்னா நம்ம என்ன குறிச்சு சொல்றோம், அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ யூ ட்ரைங் டு ஸ்பெசிஃபை அ பர்டிகுலர் பர்சன் பொழுது த யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிகேஷன் பொழுது அ கேர்ள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா கொஸ்டினும் பாருங்க, சேம் ரூல்ஸ் இல்லாமல் நிறைய ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேயா? ஸோ இன்னைக்கு செஷன் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கும்பொழுது அட்வர்ப்ஸ் எப்படி வந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கம்ப்ளீட்டாக கிடைச்சிருக்கும். மீட் யூ கைஸ் டுமாரோ. ஹேவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.